ஜூன் 13ஆம் தேதி ஈரானின் சூரிய உதயம் வழக்கம் போலில்லாமல் இஸ்ரேலின் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று அழைக்கப்படும் பேரதிர்ச்சியூட்டும் தாக்குதலுடன் தொடங்கியது. இஸ்ரேலை அழிக்கும் நோக்கில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பமா என்றால் இன்னும் இல்லை. ஆனால் இவை அனைத்தும் பைபிள் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அடுக்கடுக்கான நிகழ்வுகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களில் பெர்ஷியா அதாவது ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேலை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21 அதிகாரம் 28 வசனத்தில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு நெருங்கிவிட்டது என்று கர்த்தர் கூறியுள்ளார். எனவே இது பயந்து ஒதுங்க வேண்டிய நேரம் அல்ல, இது விழித்து எழ வேண்டிய நேரம். தேவனுடனான நம்முறவை உறுதியாக்க வேண்டிய நேரம். நம் நம்பிக்கை ஆட்சி அமைப்புகளில் இல்லை, தேசங்களை ஆளுகின்ற ராஜாவான கிறிஸ்துவில் உள்ளது. இந்த துயரமான நேரத்தில் இஸ்ரேலுக்காகவும் அங்கு அமைதி நிலவவும் ஜெபிப்போம்.